ஓம் சாய்ராம். வெல்கம் டு அவர் சேனல் சால்ட் அண்ட் பெப்பர் 2020. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எக் பாக்கெட்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே பாருங்கள், நான் ஒரு 5 எக்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எக்ஸ் நான் குக்கரில் போட்டு பாயில் பண்ணிக்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக பாயில் பண்ணிக்கலாம். இதனுடைய எக் பாயிலிங் டிப் நம்ம சேனல்லே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். எக் பாருங்கள், பாயில் பண்ணி அது மேலே இருக்கிற அந்த ஷெல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நம்ம இந்த மாதிரி ஆஃபாக இது பாக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்படி தான் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டவ் மேலே பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், சின்னதாக பொடியாக அரிஞ்சு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சை மிளகாய் பொரிஞ்சிடுச்சு. பாருங்கள், ஒரு 3 வெங்காயம் நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கின்னு இது நல்லா நம்மளுக்கு கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு இஞ்சியோ 1/2 ஸ்பூனு பூண்டோ நான் நல்லா கார்லிக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டு இதுவும் கூட போட்டு கொஞ்சம் நல்லா இது நம்மளுக்கு ஃப்ரை ஆன பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம அப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா நம்மளுக்கு கோல்டன் கலராக வரட்டும், நல்லா வதங்கி வரணும். இது இந்த எக் பாக்கெட்ஸ் ரொம்ப நல்லா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈஸியான இது தான். ஃபஸ்ட்டு இது நம்ம உள்ளே அந்த பாக்கெட்ஸ்குள்ளே ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மசாலாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா நான் பாக்கெட்ஸ் பண்ணுறது சொல்கிறேன். பாருங்க, இது ஆனியனு நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோவை கட் பண்ணி வச்சுன்னுக்கிறேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட், இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தனியா பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள், போதும். தனியா பவுடர். இப்போது தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனு தனி மிளகாய் தூள். கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இப்போது இதுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நம்மளுக்கு நீங்கள் நல்லா வெளியெல்லாம் நம்ம எதனா அந்த மசாலா இது சாப்பிட்டோம்னா பப்பெல்லாம் அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா இதில் இந்த டொமேட்டோ நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும், நல்லா வதங்கிட்டு வரணும் கூட. அது வரைக்கும் இதை நல்லா நம்ம பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணலாம். நல்லா இந்த மசாலாவில் போட்டவுடனே நம்மளுக்கு நல்லா அந்த அரோமா வரும். அந்த எக்கோடு அது சேர்த்து நம்ம ஃபில் பண்ணுறப்போ சாப்பிட்றப்போ நல்ல ஒரு டெக்ஸ்டர் இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதில் கொஞ்சமாக இது கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் நான். அதான் இப்போ நான் இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இது ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே பாக்கெட் பண்ணுறதுக்கு தேவையானது பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், ஒரு 100 கிராம்ஸு நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம இப்போது ஒரு 1 எக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அதான் ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா நம்ம விஸ்கர் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இது விஸ்கர் இல்லைன்னா கூட நம்ம மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு கூட நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தோசை ஊற்றுற மாதிரி இன்னும் நல்லா தின்னாக வர அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த எக்கு ஸ்மெல்லு வராது இருக்கும், அதனால பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், இது இப்போ காமிக்கிறேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டா இப்போ நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக இருந்தாக்கா நம்மளுக்கு அதுவும் மேலே பாக்கெட் வந்துட்டு நல்லா தின்னா இதுவாக வரும். இப்போ இது தோசை வார்த்து எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இது வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது மிக்ஸ் பண்ண ஃப்ளோரு, இதை வந்துட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப தெளிவாக ஈஸியாக ஊற்றிக்கோங்க. மேலே ஊற்றாதீங்க. நல்லா இந்த மாதிரி மெலிசாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஃபுல் எல்லா கேப்ஸை இது ஃபில் ஆகிடணும். ஹோல்ஸ் எல்லாம் நடுவில் வரவே வேண்டாம். ஒரே பக்கம் இது பண்ணால் போதும், கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இது ஒரே பக்கம் நம்மளுக்கு செவந்து வந்தால் போதும். ஸோ இது பாருங்கள் நல்லா வந்துருச்சு. ஸோ இது எடுத்துடலாம். இன்னொன்று அதே மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ பேக்கெட்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோவோ ஊற்றி எடுத்துக்கலாம். இது அவுட் ஆயிருங்க. ஓகே, நம்ம இதில் எக் ஆட் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால உங்களுக்கு இது அடி பிடிக்காது, க்ளீனாக அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இது பாக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது ரெடி பண்ணி இது வச்சுட்டுருக்குறோம். இப்போது இன்னொரு பவுலில் ஒரே ஒரு எக்கோ இல்லை 2 எக்கோ எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். பத்தலைனா கூட நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு எக்கு, கொஞ்சமாக அதில் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு, அப்புறமா அதில் கொத்தமல்லி, பாருங்கள் கொத்தமல்லி போட்டுட்டு இதை நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, இது எக்கு நல்லா நம்ம இப்போ பீட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போது நம்ம இது பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த இது பண்ணி வச்சுன்னு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த எக் பேக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த எக் பேக்கெட்ஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, பேக்கெட் பண்ணுறதுக்கு. இதில் வந்துட்டு இப்போ நம்ம இந்த மசாலா ரெடி பண்ண பாருங்கள். இந்த மசாலாவை இப்படி வச்சுக்கோங்க. மசாலா இப்படி வச்சுக்கோங்க. ஒரு எக் எடுத்து பாருங்கள், ஒரு எக் எடுத்து இப்படி வச்சுக்கலாம். பாருங்கள், இது இப்போ நம்ம இதை எக் பாக்கெட்ஸை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்துட்டு இங்கே நம்ம இந்த இது வச்சுட்டுருக்குறோம் இல்லைங்களா எக்கு, இதில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கலாம். லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்படி தான் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிற எல்லாத்துக்கும் இதே மாதிரி நம்ம பாக்கெட்ஸு பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எக்கு இதில் வச்சுட்டு இப்போ நம்ம அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது அப்புறமா சாப்பிட்றப்போ உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக தான் வரும். இப்போ இப்படி தெரியும் நம்மளுக்கு, பட் அப்புறமா நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம இதை இந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதில் நம்ம இதை மேலே அப்படியே டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லா பாக்கெட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாக்கெட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு எண்ணெய் போட்டு இதை வந்துட்டு நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஏன்னா ஏற்கனவே எல்லாம் இது குக்கானது. எண்ணெய் கொஞ்சம் நம்மளுக்கு சூடாகட்டும். இது பாருங்கள், எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஷாலோ ஃப்ரை இந்த பாக்கெட்ஸ் எல்லாம் ஒன்றுன்னா இதில் வச்சுக்கலாம். இது நம்ம மேலே எக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால இந்த மாதிரி வச்சு அதை திருப்பி கொடுத்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இதாகட்டும். இப்போ நம்ம இதை திருப்பி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நம்ம இப்படியே திருப்பி வச்சுக்கலாம். வா, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது சாப்பிட்றவா பாருங்கள், கலர் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இது இந்த எக்குடைய அரோமா இப்போவே ஒரு மாதிரி நல்லா டெம்ப்டாக ஆகுது, சாப்பிட்ணும் போல். வா, நல்லா வருதுங்க. ஏன்னா நம்ம மேலே எக்கெல்லாம் போடுறது நல்லா கிறிஸ்பியாக தான் வரும். இது எல்லாம் எல்லா பக்கமும் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இது எல்லா சைடும் எவ்வளோ நல்லா பேக் ஆகிடுச்சு. இது குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பேட்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இன்னொரு செட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இது அங்கே இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் நம்ம மேலே அதை இது பண்ணி விட்டுக்கோங்க. வரும் ஏற்கனவே நம்ம எல்லாம் இது குக் பண்ணது தானே, அதனால சீக்கிரம் நம்மளுக்கு இது ஃப்ரை ஆகிடும். அந்த மேலே நல்லா ரோஸ்ட்டாக அந்த கிறிஸ்பியாக வரணும்னா அதனால எக்கு போட்டிருக்கோம். ஸோ அதனால நம்ம அது இது பண்ண போதும். இது நம்ம நல்லா செஞ்சு எடுத்துக்கிறோம். இப்போ அவ்வளோதான், எடுத்துகிட்டு ஆயிடுச்சு. பாருங்கள், இது பாக்கெட் இஸ் ரெடி. இங்கே பாருங்கள், இப்போது பாருங்கள் பாக்கெட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வா, எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா ரோஸே கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். வா, இப்போ நீங்கள் பேக்கரியிலலாம் போனோம்னா நீங்கள் வாங்குவீங்க பாருங்கள், அதே மாதிரி வந்திருக்கு. இது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.